அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சூழ்நிலை உடல் நோயை விட மனநோய் மிகவும் ஆபத்தாக இருக்குது. அது இல்லாமல் மனநோயாளிகள் ஏகப்பட்ட பேர் இன்றைக்கி அதிகமாகிட்டாங்க. நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, வெளிநாட்டிலையும் அதிகமாகிட்டாங்க. ஒரு ஒரு 10 நாளுக்கு முன்னாடி ஒரு யோகா சென்டர் போயிருந்தேன். அங்கே எல்லாமே பெரிய பெரிய பதவியில் இருக்கவங்க, ரொம்ப அவங்களுக்கெல்லாம் மனப்பிரச்சனையும் இருக்காதுன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். வெளிநாட்டில் இருக்கவங்கலாம் அதிக அளவு மனப்பிரச்சனை. என்னங்க ஏங்க இவ்வளோ தூரத்துலேருந்து என்னங்க இவ்வளோ ட்ராவல் எதுக்குங்க பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், இல்லைங்க எல்லாம் ஒரு பீஸ்ஃபுல் தாங்க, அமைதி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அமைதி, அது எங்கே போய் தேடுறது அப்படின்ட்டு ஒரு இதுவே இல்லாமல் எல்லாமே இருந்துகிட்ருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரு ஆளுக்கு ஒரு கூட்டத்தில் மனநோய் வந்துச்சுன்னா, அந்த மனநோய் 10 பேருக்கு அவன் பரவி விட்டுருவான். அது 10 பேரும் அவன் பாதிக்கப்படுவான். அதனால் எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. அதனால தான் நிறைய பேர், நானும் எவ்வளோ பேர்கிட்ட, என்னங்க இவங்க என்னங்க இருக்குது, எதுக்காக இவ்வளோ தூரம் இதுக்காக வரீங்க? பார்த்தீங்கன்னா எல்லாமே டீசெண்டாக இருக்காங்க, பணம் வச்சுருக்காங்க, கார் வச்சுருக்காங்க, பெரிய பெரிய கார் எடுத்துகிட்டு நின்றுக்கிட்டு அப்படியே நான் பார்க்குறேன். எல்லாருமே அந்தளவுக்கு மனப்பிரச்சனைக்காக, அதை சரி பண்ணுறதுக்காக அவ்வளோ தியானம் பண்ணுறாங்க, அந்தளவு இது பண்ணுறாங்க. அப்படி பண்ணியும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில பேரால் அதிலேருந்து வெளிவரவே முடியாமல், இல்லைங்க எனக்கு ஒன்றும் பலன் அளிக்கலை அப்படி தான் நிறைய பேர் சொல்லிகிட்டே போகிறாங்க. நான் கண் கூடவே பார்த்தேன். என்ன விஷயம்னா, இப்போ அந்த அந்த மனப்பிரச்சனையை அது கண்டுபிடிச்சாச்சு. அந்த கண்டுபிடிச்சிட்டு கூட அதை சரி பண்ணுறது என்பது ஒரு பெரிய கடினமான வேலையாக இருக்குது. ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. ஏன்னா ஒரு 10 வருஷம் 5 வருஷமாக அந்த பழக்கத்தை நம்ம வளர்த்துக்கிட்டு இருப்போம். அது உடனடியாக ஒரு 10 நாள் 20 நாள் 30 நாள் அதை சரி பண்ணுறது என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. ஒரு சில பேரால் அது என்ன சொல்கிறது, ஒரு மனசு ஒரு பாறாங்கல் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் என்ன தான் போட்டு எவ்வளோ இது பண்ணாலும் சரி, அதை ஒன்றுமே பண்ணவே முடியல அவங்கள போன்ற ஆட்களில். அவங்களே பாதியிலே இல்லைங்க, அது உட்காரதுக்குள்ளே அவங்களால முடியல. முதல்ல ஒரு மணி நேரம் உட்காரதுக்கே அவங்களால முடியாமல் நிறைய பேர் போனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா ஒரு மனசு வச்சா மட்டும்தான் அந்த வேலையை கரெக்டாக செய்ய முடியும். அதனால் உட்காரவே முடியல. இப்படியும் அப்படியும் ஒரு சில பேர் மனநோயாளியை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு இடத்துல உட்காரவே மாட்டாங்க. காலை எப்படி தூக்கி போடுவாங்க, அப்படி தூக்கி போடுவாங்க. ஆனால் நான் நார்மலாக இருக்கவங்க பாருங்கள், நார்மலாக உட்காருவாங்க, அப்படியே உட்காந்து எம்மா நேரம்னாலும் இருப்பாங்க. ஒரு டிவி கூட ஒழுங்காக, இப்போ ஒரு படம் கூட பார்க்குறாங்கன்னு வச்சுக்கலாம், அதில் பார்த்துக்கிட்டு அதை கூட புரிஞ்சிக்க மாட்டாங்க. அப்படியே அவங்க படம் பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுடைய எண்ணங்கள் பூரா எங்கேயே ஓடிட்டுருக்கோம். அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் எல்லாமே நம்ம இந்தியாவில் பார்த்தோன்னா, தமிழ்நாட்டில் அதாவது வேர்ல்டில் இருக்கிற எல்லாருமே. ஏன்னா எல்லாருக்குமே அதிக அளவு மனப்பிரச்சனை அதிகமாகிட்டு அவங்களும் எங்கேயோ சுற்றிட்டு கிடக்குறானுங்க. அங்கே என் கூட அந்த தியான வகுப்புக்கு வந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா வீட்டிலே இருக்கிறது இல்லையா, அங்கேயும் இங்கேயும் நான் கும்பமேளாவுக்கு போகிறேன், இங்கே அந்த என்னென்ன கோயில் என்னென்ன இடமோ சொல்கிறாங்க, அந்த இடத்துல நான் சுற்றிக்கிட்டு தான் வரேன், இன்னும் அந்த மைண்டு அப்படியே பாறாங்கல் மாதிரி தான் இருக்குது, எதுவுமே உள்ளே போகவே முடியல, அப்படியே தான் நானும் இருக்கேன். அவங்கள சுற்றி ஒரு சங்கிலி மாதிரி கட்டிக்கிட்டு எங்கே போனாலும் சரி அப்படியே கொஞ்ச நாள் இருக்கிறது, இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அப்படியே தான் போயிட்டே இருக்காங்க. அது நான் இது வரைக்கும் நிறையா தியானங்கள் நான் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது நம்ம ஒரு 2500 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம புத்தர் ஒரு தியான பயிற்சியை அதை கண்டுபிடிச்சிருக்காரு. அதை பற்றி நான் மறுபடியும் சொல்கிறேன்.